பொதுப்பணித்துறை ஊழியராயிருந்து ஓய்வு பெற்றவர் பச்சை தண்ணி பத்மநாபன். ஊழல் புறையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன். அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்டப்பெயர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரிய போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார். இறைவா, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டு போகிறேன், நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர், பிள்ளைகளிடம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கிக் கொண்டு நேர்மையாய் வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தழுதலுக்க சொன்னார். 2 மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தாள். பிரியா கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது. அதுவே அவளுக்கு கோபம். அப்பா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நயா பைசா கூட இல்லாம நீங்கள் எங்களை விட்டு போவது எங்கள் துரதிர்ஷ்டம். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது, உங்கள் அறிவுரைகளையும் கேட்க முடியாது. ஊழல் பேர்வழிகள், ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லோரும் அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடுதான். சாரி, நேர்மையாய் இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது. நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக் கொள்கிறோம் என்றாள். அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது. காலங்கள் உருண்டோடின. கல்லூரி படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவன பணிக்கு அப்ளை செய்து நேர்முக தேர்வுக்கு சென்றார். அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர். பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார். பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டாள். அவளது ரெஸ்யூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர், உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார். ஆமாம் சார். உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார். பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார். உங்க அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபங்கிற பேர் உண்டா? ஆமாம் சார் என்றார் சற்று நெளிந்தபடி. ஓ, நீங்க அவரோட டாக்டரா? இந்த காலத்துல அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதுமா. இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். கடலூர்ல இருக்கும்போது நான் 15 வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட அதிகமா கோட் பண்ணின நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தரதா சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம, அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாம அந்த கான்ட்ராக்ட முறைப்படி எனக்கு ஒதுக்கினார். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்ட எனக்கு ஒதுக்கலனா இன்னைக்கு நான் இல்ல, இந்த கம்பெனியும் இல்ல. ஏன்னா என் சொத்தையெல்லாம் அடமான வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம் அது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமா தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சது. இந்த துறையில ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சது. ஆனா அதுக்கு பிறகு உங்க அப்பா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா. யூ ஆர் செலக்டட். நாளைக்கே நீ டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார். அந்நிறுவனத்தின் HR பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது. அலுவலகம் வந்து செல்ல ஒரு 2 வீலர் வாங்கி தந்தார்கள். PF, இன்சென்டிவ், ரெண்ட் அலவன்ஸ் என பல சலுகைகள். கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை. 2 ஆண்டுகள் சென்றன. பிரியா பணியிடத்தில் நல்ல பெயர் எடுத்தாள். இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவை சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது. மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம், கம்பெனி சார்பாக ஒரு கார், அபார்ட்மெண்ட் என அனைத்து வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன. கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தின் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தாள் பிரியா. அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி கண்டது. உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள்? கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அழலானாள். இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை. அவர் மறைந்த பிறகுதான் நான் உணர்ந்தேன். பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார். அதுக்கு ஏன் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு அழுறீங்க? என் அப்பா இருக்கும் தருவாயில் அவரது நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன். என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். இன்று நான்
இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவும் செய்யவில்லை. அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்து விட்டேன். நீங்கள் எப்படி பத்மநாபனை போலவா? உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம். அதன் வெகுமதி உடனே வருவதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நீடித்து நிலைத்து நிற்கும். நேர்மை, நாணயம், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீயவற்றுக்கு அஞ்சுவது, கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன, கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன. வங்கி கணக்கில் இருக்கும் பணம் அல்ல. உங்கள் குழந்தைக்கு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள். இதைத்தான் அக்காலங்களில் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று. நிறைய உண்மை கலந்த கதை இது. நேர்மையாக இருப்பதால் கண்ணீர் தான் பரிசு என்று மனம் கலங்காதீர்கள். உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்றும். நமது நாட்டையும் நேர்மைதான் காப்பாற்ற வேண்டும். ஆகவே மகிழ்ச்சியாக நேர்மையாக சமுதாய பணியாற்றுவோம். ஒரு ஊரில் ஒரு பால்காரன் பால் விற்று பிழைத்து வாழ்ந்து வந்தான். கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்தி பெற்ற அந்த பால்காரனுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்துக் கொண்டே சென்றனர். இப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு ஒரு நப்பாசை தோன்றியது. தனது லாபத்தை இன்னும் அதிகரிக்க வழி பார்த்தான். முடிவாக பாலின் 1/3 பகுதி அளவுக்கு தண்ணீர் கலந்து விற்பனை செய்தான். வழக்கம் போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தான். வாடிக்கையாளர்கள் யாரும் அவதானிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை. சில நாள் கழித்து பாதியளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான். வாடிக்கையாளர்கள் யாரும் அவதானிக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை. அவன் எதிர்பார்த்தது போலவே 2 மடங்கு ஆதாயம் கிடைத்தது. மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் களைப்பாரவன ஆற்றின் எதிரே உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது ஓய்வெடுக்க முடிவு செய்தான். இதற்கிடையில் ஒரு குரங்கு வந்து அவனது பணப்பையை எடுத்து சென்றது. கத்தி கதறி குரங்கிடம் மன்றாடினார். பணப்பையை திருப்பி தருமாறு கெஞ்சினான். குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று தெரியும் தானே. ஒரு பணக்காசை அவனுக்கும் மறுக்காசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது. குரங்கு தன்னிடம் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தான். அங்குதான் ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது. கலப்படமற்ற பாலின் வருமானம் அவன் கையில் வந்து சேர்ந்திருந்தது. அப்போதுதான் அவன் அண்ணாந்து பார்த்தவாறு பின்வரும் வாசகத்தை சொன்னான். பாலுக்கான காசு பால்காரனிடம் வந்து சேர்ந்தது. தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது. நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி ஒரு நாள் ஒரு சொட்டு பயனின்றி கரைந்து போகும். ஒரு கிராமத்தில் பால்காரர் முருகனிடம் எருமை ஒன்றும் 4 பசுமாடுகளும் இருந்தன. அவருடைய கிராமத்திலும் சுற்றியுள்ள சிறு சிறு கிராமங்களிலும் பாலை விற்று வந்தார். தினமும் அதிகாலையிலேயே எழுந்து தொழுவத்தை சுத்தம் செய்வார். மாடு கன்றுகள் குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பிட வைக்கோலும் வைப்பார். பாலை கறந்தவுடன் குடத்தில் எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர் வீடுகளுக்கு சென்று கொடுப்பார். முருகனின் மனைவி வள்ளியும் அதிகாலையிலிருந்தே தன் கணவனுக்கு உதவி செய்வாள். பாலில் தண்ணீர் கலக்காமல் நேர்மையுடன் விற்று வந்தார் முருகன். அதனால் கிராமத்து மக்கள் முருகனிடம் பால் வாங்குவதையே விரும்பினார்கள். பாலை விற்று சம்பாதித்து முருகனும் வள்ளியும் 2 பெண் குழந்தைகளுடன் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் பக்கத்து ஊரில் பால் விற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது முனியனை சந்தித்தார். என்ன முருகா, சௌக்கியமா என்று நலம் விசாரித்து பேசத் தொடங்கினார் முனியன். என்ன முருகா, பிழைக்க தெரியாதவனா இருக்கியே, உன் இடத்துல நான் இருந்தா என்ன செய்வான் தெரியுமா என்று பீடிகை போட்டார் முனியன். முனியனும் பால் ஊற்றுபவர்தான். அவர் பக்கத்து ஊரில் இருக்கிறார். முனியனிடம் மாடுகளும் எருமைகளும் இருந்தன. ஆனால் பாலில் தண்ணீர் கலக்காமல் விற்க மாட்டார். அதனால் மக்கள் முனியன் ஊற்றும் பாலை விரும்பவில்லை. முருகனின் பாலை பற்றி கேள்விப்பட்டவர்கள் முனியனின் பாலை நிறுத்திவிட்டு முருகனிடம் பால் வாங்க தொடங்கினார்கள். இதனால் முனியனுக்கு முருகன் மேல் பொறாமை. எப்படியாவது முருகனின் பால் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டே இருந்தார். ஆனால் முருகனுக்கு தன் மேல் முனியன் கொண்டுள்ள தீய எண்ணம் பற்றி எதுவுமே தெரியாது. என்ன முனியன் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எதேச்சையாக கேட்டார் முருகன். ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லாம இருக்க என்று மீண்டும் இயல்பாகவே சொன்னார் முருகன். முருகா, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செலவே இனிமேலதான். கையில 4 காசு இருந்தாதான் நல்லது. பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்தினாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சமா தண்ணி கலந்தா ஒண்ணுமே தெரியாது. நான் சரிக்கு சரி தண்ணி கலந்துதான் ஊத்துறேன். என்கிட்ட வாங்காமலா இருக்காங்க. அதனால புத்தியோட பொழைச்சுக்கப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு முருகனின் முகத்தை
முகத்தை பார்த்தார் முனியன். என்னமோ உன் நன்மைக்குத்தான் சொன்னேன், தங்கமா அள்ளி கொடுத்தாலும் கிடைக்கிற வர லாபம்னு வாங்கிட்டு போயிடுவாங்க, நஷ்டப்படுறது நாம தானே. சரிண்ணா, நீங்க சொன்னபடி செய்யறேன் என்ற முருகன் தன் வழியே நடந்தார். முருகனின் மனதில் சபலம் புகுந்தது. முனியண்ணன் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. குழந்தைங்க வளர்ந்து கொண்டு இருக்காங்க, இனிமேல் எல்லாமே செலவுதான். ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து வைத்தால் தானே நாமும் நிம்மதியாக இருக்க முடியும். நினைத்து கொண்டே முருகன் வீடு வந்து சேர்ந்தார். அடுத்த நாள் தண்ணீர் கலந்த பால் குடத்தை சுமந்து கொண்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட்டார். மனதுக்குள் வண்டு புகுந்து தொலைப்பது போல இருந்தது. பழைய தெம்பு இல்லை. எதிரே நிற்கும் மரம் கூட பூதம் நிற்பது போல தோன்றியது. திடீரென்று தலையில் யாரோ தட்டுவது போல இருந்தது. பால் குடத்தை சரியாக தாங்க பிடிக்க கையை எடுப்பதற்குள் கை தவறி பால் குடம் விழுந்து பால் சிந்திவிட்டது. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமான முருகன் எரிவதற்கு கல்லை எடுத்தார். அதற்குள் காகம் பறந்து விட்டது. வேறு வழியின்றி வீடு வந்த முருகனுக்கு அன்று மனசே சரியில்லை. இனிமேல் தண்ணீர் கலப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்படியெல்லாம் இழப்பு வந்தால் எப்படித்தான் சரி கட்டுவது? இதுவரை இப்படி ஆனதே இல்லை என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு இருந்தார். அடுத்த நாளும் அதே போல தண்ணீர் கலந்த பாலை எடுத்துக்கொண்டு அதே வழியில் சென்றார். முந்தைய நாளை விட மனது இன்னும் பாரமாக இருந்தது. எச்சரிக்கையாக பால் குடத்தை பிடித்துக் கொண்டே வந்தார். வழியில் இருந்த அதே மரத்தை தாண்டி செல்வதற்குள் காகம் தலைக்கு மேலே பறந்து வர தொடங்கியது. காகத்தை கண்டதும் முருகனின் கால்கள் நின்றன. ஏ காகமே, ஏன் இப்படி செய்யற? என் பிழைப்ப கெடுக்கிறையே. முருகனின் உதடுகள் முணுமுணுத்தன. மீண்டும் காகம் பால் குடத்தை நோக்கி பறந்து வந்தது. பணத்தாசை வந்துடுச்சு இல்லையா? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இப்படி தண்ணீர் கலந்து விற்பது தப்பு இல்லையா? அநியாயமா சேர்க்கும் பணம் தங்காதுன்னு தெரியாதா? காகத்தின் குரல் தானோ? காகம் தான் அறிவுரை சொல்கிறதா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன். இவ்வளவு நாள் இல்லாத பணத்தாசை என்ன குழியில தள்ளிடுச்சு. முனியண்ண என் வியாபாரத்தை கெடுத்து நாசம் பண்ண பார்த்திருக்காரே. நல்ல வேலை கடவுளே, காகத்தின் வழியா நமக்கு அறிவுரை வழங்கிட்டாரு என்று மனம் தெளிவாகி மீண்டும் பழையபடி தண்ணீர் கலக்காத பாலை எடுத்துக்கொண்டு நடந்த முருகனின் தலைக்கு மேலே நிழல் கொடுத்து காகமும் பறந்து வந்தது. நேர்வழியில் செல்பவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.